அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, ரியாலுல் ஜினான் ஃபி உலூமில் அதியான் அரபு கல்லூரி மற்றும் பல்வேறு கல்லூரிகளின் நிர்வாக பெருமக்களே, ரியாலுல் ஜினான் ஃபி உலூமில் அதியான் அரபு கல்லூரியில் ரியாசி பட்டம் பெற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அருமையான ரியாஜிகளே, இந்த கல்லூரியின் மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்திலே இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் மார்க்க கல்வியையும் மங்கா ஒழுக்கத்தையும் முழுமையாக தந்து மார்க்கத்தை கற்று அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக, சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, மார்க்க கல்வியும் மங்கா ஒழுக்கமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. கல்வி என்பது மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு அது துணையாக இருக்கும். ஆனால் ஒழுக்கம் என்பது நாம் கற்ற கல்வியை முறையாக பயன்படுத்துவதற்கு அது துணை சாதனமாக இருக்கும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். மனிதனுக்கு கல்வி மாத்திரமல்ல, ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி அவசியம். ஒழுக்கமில்லாத கல்வியின் மூலமாக கற்றவருக்கே பயன் கிடையாது என்று இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எவ்வாறு பயன் இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். கல்வி என்று சொன்னால் ஒரு ஒளி, அல்லாஹ்வுடைய பிரகாசம். ஒழுக்கம் என்று சொன்னால் அதற்கு அறிஞர் பெருமக்கள் அழகான ஒரு விளக்கத்தை தருவார்கள். கலாச்சாரம் என்று சொல்லுகின்றோம். ஒழுக்கம் என்றாலும் கலாச்சாரம் என்றாலும் ஒன்றுதான். ஒழுக்கம் என்றால் என்ன? மற்றவர்கள் நம்மிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அவ்வாறு மற்றவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் ஒழுக்கம். நான் வருகின்ற பொழுது 4 நபர்கள் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும், எனக்கு மரியாதை செய்ய வேண்டும், என்னை பார்த்தால் புன்முறுவல் பூக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அடுத்தவர்களை நான் பார்க்கின்ற பொழுது நான் சலாம் சொல்ல மாட்டேன். நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டேன். இப்படின்னு இருந்தா இது ஒழுங்கீனம் என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு கல்வியின் மூலமாகத்தான் கண்ணியத்தை தந்தார். நாம் அடிக்கடி நம்முடைய உரைகளிலே
இதை நாம் கூறிக்கொண்டே இருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலாக ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை தான் கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதம் அல் அஸ்மாஉ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்தான். அனைத்து நபிமார்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தான், ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை. சமுதாய முற்றத்திலே ஒரு நபி ஒழுங்கீனமாக நடந்தால் அவர் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒழுக்கத்துடன் நடந்த பலரும் நபிமார்களை வெறுத்தார்கள் என்று நாம் திருக்குர்ஆனின் மூலமாக பார்த்து வருகின்றோம். அப்படி இருக்க ஒழுங்கீனமாக நபிமார்கள் நடந்து கொண்டால் ஒருத்தர் கூட இஸ்லாத்தை தழுவி இருக்க மாட்டார் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப வெறும் கல்வியால் மனிதனுக்கு எந்த பயனும் கிடையாது. கல்வியால் மட்டும் ஒருவருக்கு உயர்வு கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும் என்று இருக்குமானால் அது யாருக்கு கிடைத்திருக்க வேண்டும் தெரியுமா? ஷைத்தானுக்குத்தான் கிடைத்திருக்க வேண்டும். சுவர்க்கத்திலே வாழுகின்ற பொழுது மிகப்பெரிய அறிவு ஆசானாக அறிவாளியாக திகழ்ந்த ஷைத்தான் ஒழுங்கீனத்தின் காரணத்தினால், ஒழுக்கமில்லாத காரணத்தினால் அவன் சுவர்க்கத்தை விட்டும் தூக்கி எறியப்பட்டு மறுமை நாள் ஆகிரத்து வரையிலும் அவன் சபிக்கப்பட்டவனாக. இன்றைக்கும் நாம் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீ குர்ஆனை ஓதினால் அல்லாஹ்வின் அருளை விட்டும் துரத்தப்பட்ட விரட்டப்பட்ட சாபத்திற்குரிய ஷைத்தானை விட்டும் நீ அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு. கழிவறைக்கு நீ செல்கின்றாயா? ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடு. உன் மனைவியோடு உறவு கொள்ள போகிறாயா? ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடு. உனக்கு குழந்தை பிறந்து விட்டதா? இன்னி உஈதுகா பிக வ துர்ரிய்யதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், உன் சந்ததிகளை விட்டும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடு என்று நாம் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோமே. ஏன், எதற்காக? அவன் பெரிய கல்விமான் கிடையாதா? அறிவாளி கிடையாதா? உண்மைதான். ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை? ஒழுக்கம் கிடையாது என்பதை திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப் அதிலே 11, 12, 13 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுவான். குல்லாலில் மலாயிகத்தி, மலக்குகளுக்கு நாம் சொன்னோம், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் பணிந்து விடுங்கள், சஜிதா செய்து விடுங்கள். ஃபஸஜது, மலக்குமார்கள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள். ஆனா இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர. அல்லாஹ் கேட்கிறான், லம் யக்கும் மின சாஜிதி, அவன் சஜிதா செய்யவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், மா மனஅக அன் அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்க, நான் ஏவிய பொழுது நீ ஏன் ஆதமுக்கு சஜிதா செய்யவில்லை? அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அல்லாஹ்ட்ட இவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். இந்த தலக்கணம் தான் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கு. கல்வி கற்றவர்களுக்கும் இருக்கிறது, கல்லாதவர்களுக்கும் இருக்கிறது, பதவிகள் இருப்பவர்களுக்கும் இருக்கிறது, பதவிகள் இல்லாதவர்களுக்கும் இருக்கிறது. நான் ஏன் அவனுக்கு ஏன் சலான் சொல்லணும்? நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்க தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய செல்வந்தன் தெரியுமா? அவன் ஏழை, அவன் முட்டாள், அவன் ஒன்றுமில்லாதவன். நான் அவனுக்கு ஏன் சலாம் சொல்ல வேண்டும்? அவன் சொல்ல வேண்டியதானே. அவன் சொல்ற சலாத்திற்கே நான் பதில் சொல்வதற்கு தகுதியற்ற நிலையிலே நான் இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி நான் முந்தி சலாம் சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாருடைய உள்ளத்துல அணுவ அளவு பெருமை இருக்குமோ சுவர்க்கத்திற்கு நுழைய மாட்டான், சுவர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். நானோ நீங்களோ உலகத்தில் வாழக்கூடிய எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், யாரும் பெருமை அடிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரமே கிடையாது. நம்முடைய ஆரம்பம் ஒரு துளி விந்து, நாம் இறந்த பின்னால் நாம் பிணம் 8 மணி நேரம் வீட்டை வைக்க முடியும், அப்புறமா யாருமே தாங்க முடியாது, பிணவாடை என்று சொல்வார்கள்.
வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய வயிற்றில் எதை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம்? சந்தனத்தையா, தங்கத்தையா, பன்னீரையா, அசிங்கத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனா மூக்கு சளி வருது, வாயில இந்த வாமிட்டு வருது, உடலே அசுத்தம். நாம் பெருமை அடிப்பதற்கு உலகத்துல என்ன அதிகாரம் இருக்கிறது? அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெருமை அடிப்பவன் சுவனம் செல்லவே முடியாது. பெருமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் யாருக்கும் தனக்கு கல்வியை கற்றுத் தந்த ஆசானுக்கு கூட அவர் மரியாதை செய்ய மாட்டார். உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமையை அகற்றுவதற்கு அற்புதமான ஒரு வழியை கற்றுத் தந்தார்கள். மருத்துவர்கள்ட்ட போய் எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது, ஒரு டானிக்கு கொடுங்கன்னா அவர் தருவாரா? பெருமையை அகற்றுவதற்கு ஆன்மீகம், இஸ்லாமிய ஆன்மீகம் அற்புதமான ஒரு வழியை கற்றுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் பாதிபு பிஸ்ஸலாமி பரீஉன் மினல் கிப்ரி, முந்தி சலாம் உரைப்பவன் பெருமையை விட்டும் நீங்கியவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப கல்வி இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சரிசமமாக இருந்தால் மட்டும்தான் கற்றவருக்கும் கல்வி பயன் தரும், மற்றவர்களுக்கும் அந்த கல்வி பயன் தரும். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் ஒரு நாள் பேசிக்கிட்டான். தீப்பெட்டி கேட்டுச்சான் தீக்குச்சிட்ட, நம்ம ரெண்டு பேரும் தானே உரசுறோம், நீ பத்திரமா இருக்கிறீங்க, நான் இறங்கி சாம்பலா போயிருந்தானே. தீக்குச்சி கேட்டுச்சான். அப்ப தீப்பெட்டி சொல்லிச்சான், உனக்கு தலக்கணம் ஜாஸ்தி, அதனாலதான் நீ எரிஞ்சு சாம்பலா போயிருந்த, அதாவது கம்பீரமாக இருக்கிற என்று தீக்குச்சியை பார்த்து தீப்பெட்டி சொன்னதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, எந்த ஒரு காலகட்டத்திலும் நமக்கு பெருமை என்பது வந்துவிடவே கூடாது. பெருமை வந்துவிட்டால் அவற்ற பணிவு இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஒழுங்கீனம் அவனிடத்திலே குடிகொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆலிம்கள் நிறைந்த ஒரு சபை, மல்லா அதபலகு ஃபலா இல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி என்பது கிடையாது. இன்னைக்கு பார்க்கிறோம், இந்தியாவோட பெரிய படிப்பு எது? ஐஏஎஸ் படிப்பு தான் பெரிய படிப்பு. அப்புறமா ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இதெல்லாம் உயர்ந்த படிப்பு என்று நாம் நினைக்கின்றோம். அவர்கள் உயர்ந்த படிப்பை படித்தாலும் கூட பொதுமக்கள்கிட்ட கை நீட்டி லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஒழுங்கீனம் காரணத்தினால், ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் கையூட்டை பெற்றுக்கொண்டு தங்கள் கல்விகளை எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை இன்னைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஒழுக்கமில்லாத கல்வி என்பது மனமில்லாத மலரை போன்றது. காகிதப்பூ, காகிதப்பூ மணக்குமா? மணக்கவே செய்யாது. நீர் இல்லாத ஆறை போல. ஒரு ஆறு இருக்குது, தண்ணீரே இல்லை, அந்த ஆற்றால் யாருக்கும் பயன் கிடையாது. அஸ்திவாரம் இல்லாத கட்டடத்தை போன்று ஒரு கட்டிடத்தை நாம் கட்டுகின்றோம். அஸ்திவாரம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அந்த கட்டடம் உறுதியாக இருக்கும். கல்வியை கற்ற பின்னால நான் ஒழுக்கத்தை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. கல்வி கற்கும் காலத்தில் எந்த ஒழுக்கத்தை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றோமோ அதுதான் நாம் ஹத்தல் மௌத், மரணமாகின்ற வரையிலும் நம்மிடம் ஒட்டிக்கொண்டே இருக்கும். கல்வி கற்கின்ற காலம் இளமைகள் கல் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் கல்வி கற்கக்கூடிய காலத்தை பாருங்கள், டீனேஜ் பருவத்துல தான் நம்ம காலேஜுக்கு போறோம், அரபு மதரசாக்களுக்கு நாம வாரோம். டீனேஜ் என்று சொன்னால் 13 வயதிலிருந்து 19 வயதும் உள்ள வயதுக்குத்தான் டீனேஜ் என்று சொல்வார்கள். 18 ஆரம்பிச்சு 19 முடியுது. டீன் முடிகிறதுனாலதான் அதுக்கு டீனேஜ் என்று சொல்வார்கள். இந்த டீனேஜ் பருவத்துல அரபு கல்லூரி மாணவர்களோ உலக கல்வியை கற்கின்ற மாணவர்களோ தங்கள் வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களே ஆனால், கல்வியோடு அவர்கள் கலந்து கொள்வார்களே ஆனால், பிற்காலத்தில் கல்வியையும் ஒழுக்கத்தையும் அவரை விட்டும் தூரை நகர்த்த வேண்டும் என்று உலகமே நினைத்தாலும் கூட நிச்சயமாக நடக்கவே செய்யாது. ஊறி போய்விடும்.
நம்முடைய இரத்தத்தில் ஊறி போய்விடும் என்பதை யாராலும் மறுத்து கூறவே முடியாது. கல்வியும் ஒழுக்கமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. ஒரு நாணயத்திலே ஒரு பக்கம் ஒழுங்காக இருக்கிறது, ஒரு பக்கம் அடிபட்டு இருக்குது அப்படின்னா யாருமே அதை வாங்க மாட்டார்கள். செல்லா காசு. உன்ட கல்வி இருக்கு, ஒழுக்கம் இல்ல. உன்ட ஒழுக்கம் மட்டும் இருக்கு, கல்வி இல்ல. உன்னால யாருக்கும் பயம் இல்ல, தூரப்போ அப்படின்னு துரத்தி விடுவார்கள். ஒரு சக்கரத்தில், அதாவது ஒரு வாகனத்தின் 2 சக்கரங்களை போன்றது. சர்க்கஸ்ல வேணா ஒரு சக்கரத்தை வச்சு சைக்கிள் ஓட்டலாம், நிஜ வாழ்க்கையில நம்ம ஓட்ட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ ஒரு வாகனத்தின் 2 சக்கரங்களை போன்றதால் கல்வியும் ஒழுக்கமும் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்றால் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்வார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. யார் குர்ஆனை கற்று பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். குர்ஆனை கற்க வேண்டும், கல்வியை கற்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால்தான் கற்றல் இனிது, கற்பித்தல் அதனிலும் இது இனிது என்று தமிழிலே சொல்வார்கள். அப்ப கற்ற கல்வியின் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது, உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றார். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு பிரார்த்தனை செய்கிறது. ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைக்கு பின்னால், முன் சுன்னத்திற்கு பின்னால், பின் சுன்னத்திற்கு பின்னால், தஹஜ்ஜத் நேரத்தில் இறையில்லமாம் திரு காபாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு துஆக்கள் கபூலாகின்ற இடங்களிலே இந்த சமுதாயத்திற்கு வெற்றியை தா என்று கதறுகின்றார்களே, கண்ணீர் சிந்துகின்றார்களே. நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளலையே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் அந்த ஆயத்திற்கு அற்புதமான விளக்கத்தை தருவார்கள். கற்றபடி இந்த சமுதாயம் செயல்படவில்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை நான் கற்பனையா சொல்லல, தஃப்சீர்களை நாம் திறந்து பார்க்கின்றோம். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் வட்டி ஹராம் தெரிஞ்சிட்டியா, வட்டியை விட்டு ஒதுங்கி வாழ். மதுபானம் ஹராம் என்று தெரிந்து விட்டாயா, மதுபானத்தை விட்டு ஒதுங்கி வாழ். ஆண்கள் தங்கம் அணிவது, பட்டு அணிவது ஹராம் என்று விளங்கிக் கொண்டாயா, ஆண்கள் அணிவது கூடாது, புறம் பேசுவது கூடாது, கோல் மூட்டுவது கூடாது தெரிந்து கொண்டாயா, அதை விட்டு நீ விலகி வாழ். அல்லாஹ் உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட துஆவும் செஞ்சா அல்லாஹ் என்ன இழிச்சவாயனா? நான் ஹராமாக்கியதை நீ ஹலாலாக்கி கொண்டு என்னிடம் நீ பிரார்த்தனை செய்தால் அதை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா போன்ற நூல்கள்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒழுக்கம் அது வேண்டும் என்பதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹ்மி, உறவை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கத்திற்கு செல்லவே மாட்டான். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர மாட்டான். 100 ஆண்டுகள் ஒருவன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை அவன் அடைவானோ அங்கு இருக்கிறது சுவர்க்கம், இங்கு நாம் இருக்கின்றோம். இங்கு அடிக்கும் சுவர்க்கத்தின் வாடை, அந்த வாடையை கூட நுகர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். நீங்க எத்தனை பேர் உறவு முறையை பேணி வாழ்கின்றோம்? உறவுகளிலே சிறந்த உறவு என்ன தெரியுமா? தாய் பிள்ளை உறவுதான் சிறந்த உறவு. அந்த தாய நீங்க என்ன செய்யறாங்க? ரோட்டை பிச்சை எடுத்துட்டு வான்னு அனுப்புறான். சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா? வெள்ளிக்கிழமை ஆனால் எத்தனை இஸ்லாமிய முதிய பெண்கள், முதியவர்கள், ஆண்கள் வீடு தேடி பிச்சை கேட்டு வர்றாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, என் பிள்ளைகள்லாம் நல்ல வசதியா இருக்கிறாங்க, நாங்க வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு சிரமமா இருக்கு, அதனால எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, நாங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இவன் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இது ஒழுக்கமா, ஒழுங்கீனமா? அவரை பார்த்தா பெரிய பெரிய பதவியில உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு, ஆனா அவர் செய்யக்கூடிய செயல்
ஒரு மிருகம் கூட தன்னுடைய பெற்றோர்களை வீட்டை விட்டும் துரத்தாது. உலகத்தில் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கல்வியை நாம் கற்றால் அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அதுதான் கல்விக்கு நாம் செய்யக்கூடிய ஒழுக்கம் என்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எனக்கு ஒருவர் ஒரு எழுத்தை கற்றுத் தந்தால் நான் அவருக்கு அடிமை. அவர் நினைத்தால் என்னை விற்பனை செய்யலாம், அவர் நினைத்தால் என்னை மற்றவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். ஆசிரியர்கள் 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம், நாங்கெல்லாம் பாக்கியத்துல 8 வருஷம் படிச்சிருக்கிறோம். 8 ஆண்டு காலம் உனக்கு கல்வியை போதித்த, முட்டாளாக இருந்த உன்னை மேடை ஏறி பேசுகின்ற அளவிற்கு உன்னை பிரகாசமான ஒரு மனிதராக ஆக்கி வைத்த அந்த ஆசிரியருக்கு நீ மரியாதை செய்யணுமா, செய்யக்கூடாதா? குறைந்தபட்சம் ஆசிரியர்களுக்கு மரியாதை பேர்ல ஒரு சலாமாவது நாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லவில்லை என்றால் அவருடைய உள்ளத்திலே பெருமை இருப்பதற்கு அடையாளம். நீங்க ரொம்ப பேருக்கு அணுவளவுலாம் இல்ல, உள்ளம் முழுவதும் டண்டு கணக்கில் பெருமை இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஹுஜராத்தில் 48வது அத்தியாயம் 2வது வசனத்துல ஒரு செய்தியை பதிவு செய்கிறான் பாருங்கள். இது ரசூலுல்லாஹ்வை குறித்து இறக்கப்பட்ட ஒரு வசனம். இது இன்னைக்குள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தாராளமா பொருந்தும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபியி வலா தஜ்கரு லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபாலி அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். அற்புதமான வரிகள். இந்த மாதிரி வரிகளை குர்ஆனை தவிர வேறு எந்த நூல்களிலும் காணவே முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில், இன்னைக்கு மக்கா மதீனாவுக்கு போனவங்க மக்கால ஒரே இறைச்சலா தான் கேட்கும். ஆனா மதீனாவுக்கு பாருங்க ஒரு நிசப்தமா இருக்கும். குண்டூசி விழுந்தா கூட சப்தம் கேட்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது சலவாத்தை தவிர வேற எந்த வீணான பேச்சுக்களும் அங்கே எழவே செய்யாது. மக்கால கூட என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம அங்கே செல்லக்கூடியவர்கள் வட்ட வட்டமா உட்கார்ந்து ஊர்கதையெல்லாம் பேசுறது. சீரியல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, கிரிக்கெட்லாம் எப்படி போயிட்டு இருக்கிறது, ஸ்கோர் என்ன, அது என்ன, இது என்ன. சில பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இஹ்ராம் ஆடையில இருக்கும் பொழுது என் பையனுக்கு உன் மகளை பேசி பிடிப்போமா, அங்க உட்கார்ந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இஹ்ராம் ஆடையில இருக்கும் போது திருமணம் செய்வதும் ஹராம், திருமணம் சம்பந்தமான பேச்சு பேசுவதும் ஹராம். ஆனா இன்னைக்கு தெரியாம என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலான ஆண்களும் சரிதான் பெண்களும் சரிதான், அல்லாஹ்வுடைய வீட்டுல வச்சு நம்ம பேசுவோமே, நம்ம சம்மதம் ஆக்கிக்கிறோமா, அப்படிலாம் பேசுறாங்க. இஹ்ராமை விட்டு வெளியே வந்துட்டா பேசலாம், தப்பே கிடையாது. ஆலிம்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஆனா இஹ்ராம்ல இருக்கும் பொழுது இது போன்ற காரியங்களை செய்வது ஹராம். இஹ்ராமே போயிரும், உம்ராவே தொலைஞ்சிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நபிக்கு முன்னால் உங்க சத்தத்தை உயர்த்தாதீர்கள். உங்களில் சிலரை சப்தமிட்டு அழைப்பதை போன்று நபியை நீங்கள் அழைக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சபையில இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தை விடவும் சஹாபாக்கள் சப்தத்தை உயர்த்தவே மாட்டாங்க. மற்றவர்களை அழைப்பதை போன்று பெருமானாரை பெயர் கூறி அழைக்க மாட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ் என்று கூட சப்தமிட்டு அழைக்க மாட்டார்கள், மெதுவாகத்தான் அழைப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியின் சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்தினால், உங்களில் சிலர் அழைப்பதை போன்று அந்த முஹம்மதை நீங்கள் அழைத்தால், அன் தஹ்பத அமாலுக்கும் நீங்கள் செய்த நல்லறங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். அன்தும் லா தஷ்குரூன். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நாம நினைப்போம் 10 ஹஜ் செஞ்சிருக்கிறோம், 10 உம்ரா செஞ்சிருக்கிறோம், 10 கோடி ரூபாய் தர்மம் செஞ்சிருக்கிறோம், மர்சாவுக்கு கொடுத்திருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு கொடுத்திருக்கிறோம், நம்ம அவெல்லாம் பத்திரமா இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா ரசூலுடைய சப்தத்தை விட உயர்த்தி பேசிய காரணத்தினால், ரசூலை அழைத்த காரணத்தினால் நம்முடைய அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும். இதை வைத்துக் கொண்டு முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்வார்கள், ஆசிரியருக்கு முன்னால் சப்தமிட்டு பேசாதே, ஆசிரியரை மற்றவர்களை அழைப்பதை போன்று நீ பெயர் கூறி அழைக்காதே என்றெல்லாம்
இந்த வசனத்திற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்லும் பொழுது, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக நான் அனுப்பப்பட்டேன். அப்ப அந்த ஆசிரியருக்குரிய சட்டம் இன்றைக்குள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது பொருந்தும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கவலைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து, ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நடத்துகின்ற பாடத்தை நாம் கவனிக்க வேண்டும். எங்களுடைய ஆசிரியர் தந்தை மறைந்த மருகோ ஜைனுல் ஆபிதீன் பாக்கவி ஹதரத் அவர்கள் பாக்கியாத்துல எங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. சில வரிகள் எங்களுக்கு புரியாது, நாங்க புரியாதுன்னு ஓப்பனா சொல்லிடுவோம். அதற்கு திரும்ப திரும்ப நடத்துவாங்க. அப்ப அதற்கு கடைசியில் சொல்லுவாங்களாம், புரியலங்கிறதுக்காக வேண்டி எஞ்சி போயிடாதீங்க, போய் இந்த கிதாபை திரும்ப திரும்ப நீங்க பாருங்க, அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவார், உங்களுக்கு புரிய வைப்பார். ஆசிரியருடைய சொல் 100க்கு 100 அது உண்மையிலும் உண்மை. நாங்கள் அதை அனுபவமாக கண்டோம். ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பாடம் நடத்துகின்ற போது புரிகிறதோ புரியவில்லையோ, புரிந்தால் பார்ப்பது, புரியலனா வேடிக்கை பார்க்கிறது. இப்படி இருந்தா புரிகிற தன்மையே இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை நாம புரிந்தாலும் சரிதான், புரியாவிட்டாலும் சரிதான், அதை கவனிக்க வேண்டும். தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்து அதை திரும்ப திரும்ப நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிறார், புரிஞ்சுதான் கேட்கிறார், நுழைஞ்சுதான் கேட்கிறார். எல்லாரும் புரிஞ்சுது நுழைஞ்சுதுன்றான். ஒருத்த மட்டும் உடல் நான் நுழைஞ்சிட்டு வால் மட்டும் தான் பாக்கின்றான். என்னடா புரியாம பேசுறேன்னு பார்த்தா அவங்க பொந்துல போற சுண்டலியை பார்த்துட்டு இருக்கிறான். பாதி உடல் உள்ள போயிட்டு வால் மட்டும்தான் வெளியே இருக்கு. இவனெல்லாம் சமுதாயத்திற்கு இவனால என்ன பயன் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது அதை நாம் பணிவோடு கனிவோடு ஒழுக்கத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற நேரத்தில் குறுக்கிட்டு கேள்விகளை நாம் எழுப்புவது கூடாது. ஆசிரியர் கேள்வி கேளுங்கன்னா நம்ம கேட்கணும், அல்லது பாடம் நடத்தி முடிக்கின்ற வரையிலும் அமைதியாக நாம் கேட்டுக்கொண்டு ஆசிரியர் ஒரு நேரத்தை தருவார், கேள்வி கேளுங்கப்பா, உங்க சந்தேகத்தை கேளுங்க அப்படிம்பார். அப்பதான் நம்ம கேள்விகளை தொடுக்க வேண்டும். ஆசிரியர் முறையான பதிலை நமக்கு தருவார். இதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரில். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் பேசியவர். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி கிடையாது, ஒரு இறைநேச செல்வர். ஒரு நபியை விட இறைநேச செல்வர் உயர்ந்தவரே கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா வழிமார்களையும் ஒரு தட்டில் வைத்து ஒரே ஒரு நபியை ஒரு பக்கமா வச்சா நபிதான சிறந்தவர். வலியுல்லாக்களை விட நபிமார்கள் தான் சிறந்தவர்கள். அப்ப உயர்ந்த ஒரு நபி, அல்லாஹ்விடத்தில் பேசியவர், அவரை கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்யறானா, அவரை விட அந்தஸ்தில் குறைந்த ஒரு இறைநேச செல்வத்தை போய் பாடத்தை படிங்கன்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன யா அல்லாஹ், என்ன மாதிரி ஒரு நபியை நீ அனுப்பக்கூடாதா, ஒரு வழிகிட்ட போய் நீ அனுப்புறிய அப்படியா கேட்டாங்க. அப்ப கல்வி கற்க நம்ம கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் நம்மை விட வயதில் குறைந்தவராக இருந்தாலும் அவருக்கு முன்னால் மண்டியிட்டு நாம் கல்வியை கற்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு வயசு என்ன? 14 வயசு தான். ஆனா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுக்கு முதல் விளக்கம் அல்லாஹ் தரக்கூடியது. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய விளக்கம். மூன்றாவது யார் அப்படின்னா சஹாபாக்களிலே ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தரக்கூடிய விளக்கம் தான் உயர்ந்த விளக்கம். அப்புறமா தான் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் எல்லாம் வரிசையாக வருவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால மதீனத்துல் முனவ்வரால அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 14 வயது சிறுவர் பாடம் நடத்துவார். மாணவர்களாக யார் உட்கார்ந்திருப்பா தெரியுமா? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஜனாதிபதி, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் சஹாபாக்கள். நம்மளோட வயசு சின்னவரா இருக்கிறாரு, இவற்றை என்ன இருக்க போகுது? கிடையாது. அவர் கல்விமான், அவர் ஆசிரியர். நாம் பாடத்தை படிக்க வேண்டும் என்று அவருக்கு முன்னால் அவர்கள் கொண்டு பாடத்தை படிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
மிகப்பெரிய ஒரு மருத்துவர், ஒரு பெரிய அதாவது எல்லா கலைகளையும் கற்ற ஒரு ஆசிரியர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாடம் படிப்பார்கள். அப்ப ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது அவருடைய வயதை நாம் பார்ப்பது கூடாது. அவருக்கு முன்னால் மண்டியிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஜிப்ரீல் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு சபைக்கு ஒருவர் வருவார். வெள்ளை ஆடை, கருகரேண்டு முடிகள், சபையிலே வந்து அமர்ந்து கொண்டுவார். பெருமானாருடைய தொடையோடு தன்னுடைய தொடையை சேர்த்து வைப்பார், முட்டுக்கால்களை சேர்த்து வைப்பார். ரசூலுல்லாஹ் சில கேள்வியெல்லாம் கேட்பார். மல்லிய சலாம், மல்லிய மான், மல்லிய ஹசான், இப்பெல்லாம் கேள்விக்கு மேலால் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். தெரியாத மாதிரி கேட்பாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, நீங்க சொன்னது சரிதான். இப்ப ஏன்ட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்காரு, நான் அதுக்கு பதில் சொல்றேன், நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு நம்மளுக்கு கோபம் வருமா வராதா? என்ன தெரியாத மாதிரி கேட்கிறாரு, சொன்ன பிறகு சரிதாங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கோபப்படல, அமைதியா இருக்கிறாங்க. அது ஆசிரியரின் பண்பு. கடைசியில கேள்வியை கண்டுட்டு சபையை விட்டு போயிருவார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, வந்தவர் யார் தெரியுமா? தெரியாது யார சொல்லலாம். அவர் தான் ஹாதா ஜிப்ரீல், அவர் தான் ஜிப்ரீல் என்று சொல்வார்கள். உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் அவரை அனுப்பி வைத்தான் என்று சொல்வார்கள். அப்ப ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும், பணிவாக அமர வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோடு செல்லும் பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நான் சில காரியங்களை எல்லாம் செய்வேன், கப்பலை உடைப்பேன், சுவரை பிடிச்சி நிமித்தி வைப்பேன், ஒரு சிறுவனை கொலை செய்வேன், நீங்க என்ன யாதுன்னு இடையில கேட்கவே கூடாது. இவர் சரி சரின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றா செய்யும் போது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. போதும், இதோட பயணத்தை முடிப்போம், 3க்கு விளக்கம் சொல்லிவிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மறைந்து விடுவார்கள் என்பதை எல்லாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அருமையான ஆலிம்களே, ஒரே ஒரு செய்தியை பாருங்க. கல்வி கற்கிற காலத்துல சிரமங்கள் வரத்தான் செய்யும். சிரமம் இல்லாம கல்வியை கற்கவே முடியாது. அழிந்து போகக்கூடிய பணத்துக்கே நாம எவ்வளவோ கஷ்டப்படுதோம். தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, கழிவறைக்கு போகாம பணத்தை நாம சம்பாதிக்கும். ஆனா பணம் ராத்திரி 12 மணிக்கு செல்லா காசா போயிருது, அல்லது தொலைஞ்சு போயிருது, தீயில கரிகிறது. அந்த அழியக்கூடிய பணத்திற்காக நாம் கஷ்டப்படுகின்றோம். ஆனா கல்வி இருக்கிற ரசூலுல்லாஹ்வை தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த கல்வி வருது. இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளளவோ இந்த ரியாலில் ஜினான் இருக்கும், இந்த மரசா நடைபெறும், கல்விமான்கள் உருவாகுவார்கள், ரியாஜிகள் வெளியாகுவார்கள், அதே ஹாஃபில்கள் வெளியாகுவார்கள். உலகம் உள்ளளவும் கல்வி மங்கவே செய்யாது, ஒழுக்கமும் மங்கவே செய்யாது. அப்போ அந்த காலகட்டத்தில் பணத்திற்கே நம்ம கஷ்டப்படுறோமே, அழியா செல்வம் கல்விக்காக நாம் கஷ்டப்படக்கூடாதா? கஷ்டப்பட்டால் தான் கல்வியை கற்க முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நண்பரை பார்த்து சொல்லுகின்றார், லக்கத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, இந்த கல்வி பிரயாணத்துல நாம சிரமத்தை சந்தித்துக் கொண்டோம். கல்வி கற்கிற காலத்துல சிரமங்கள் வரத்தான் செய்யும். அந்த காலத்துல மதரசாக்கள்ல வந்து டிஃபன்லாம் சாப்பாடு கிடையாது. அவங்கவுங்க வெளியூர்ல போய் தங்கி அவங்கவுங்க சாப்பாடை பார்த்துக்கணும். ஒரு மாணவர் என்ன செய்றார் அப்படின்னா, அவர் கல்வி கற்கின்ற காலத்துல எனக்கு சாப்பாடு தரணும்னு ஒரு வீட்டில் போய் காசை கொடுத்துருந்தாரு. எனக்கு டெய்லி நீங்க சாப்பாடு தாங்க, எவ்வளவு தொகையை நான் தந்துருந்தேன் அப்படின்னு. அந்த அம்மா என்ன செய்து அன்னைக்கு ரொட்டியை சுட்டு ஜெய்தூன் எண்ணெய்க்கு பல வேப்பெண்ணெயை வச்சு கொடுத்துருது, வேப்பெண்ணெயை வச்சு கொடுத்துருது. இந்த மாணவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, வேப்பெண்ணன்னு பாராம சாப்பிட்டுருந்தாரு. அந்த அம்மா போட பிறகு பார்க்குது, ஐயோ நம்ம வேப்பெண்ணெயை வச்சு கொடுத்துட்டோமே, அந்த பையனை சாப்பிட்டு போயிட்டானே, ஒரு சமயம் அந்த பையனுக்கு வேப்பெண்ணெய் பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டெய்லி வேப்பெண்ணெய் தான் வச்சு கொடுத்துருக்கு. இவரும் ஒன்றும் சொல்லாம சாப்பிட்டு இருக்கிறாரு. பல ஆண்டுகள் கல்வி கற்ற பின்னால, கல்வியெல்லாம் கற்று முடிச்ச பின்னால ஊருக்கு பரட்டாச்சு, பெட்டியெல்லாம் கட்டியாச்சு. இப்ப கடைசியா சாப்பிட போறாரு. அன்னைக்கு அந்த அம்மா அன்னைக்கு பழமை பிரகாரம் வேப்பெண்ணெயை ஊத்தி கொடுத்துருக்கு. என்ன வேப்பெண்ணெயை ஊத்தி தாரீங்க, இவ்வளவு கசப்பா இருக்குல்ல? பல வருஷம் வேப்பெண்ணெயை சாப்பிட்டவருக்கு கடைசி நாள்ல வேப்பெண்ணெய் கசக்குது. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், தம்பி நான் இத்தனை வருஷமா உனக்கு வேப்பெண்ணெயை தானே தந்துகிட்டு இருக்கிறேன், நீ ஒன்னும் சொல்லாம சாப்பிட்டியப்பா, இப்ப என்ன உனக்கு கசக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாணவர் சொன்னாரா, இத்தனை ஆண்டு காலம்
கல்வி 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 என்று நான் கடந்தேன். எனக்கு கசப்பு கூட கசப்பாக தெரியல. இன்னைக்கு குடும்பம் குடும்பம் ஊர் ஊர் என்ற எண்ணம் வந்த பின்னால் கசப்பு எனக்கு கசப்பாக தெரிகிறது என்ன அந்த மாணவர் சொன்னாராம். அந்த மாணவர் வேறு யாரும் இல்லை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்று சரித்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். ஆக அருமையான ஆலிம்களே, என்னையும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன், நாம் கல்வியை கற்றிருக்கின்றோம், உயர்ந்த கல்வியை நாம் கற்றிருக்கின்றோம். உயிரை விட மேலாக மதிக்கப்படுகின்ற ஷரியத்து கல்விக்கு நிகரான கல்வி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எல்லா கல்விகளும் உலகத்தோடு முடிந்துவிடும். மருத்துவம் படித்த ஒரே காரணத்திற்காக ஒருவன் சுவர்க்கம் செல்ல முடியாது. பொறியியல் படித்த ஒரே காரணத்திற்காக ஒருவன் சுவனம் செல்ல முடியாது. ஆனால் குர்ஆனை ஒருவன் கற்ற ஒரே காரணத்திற்கால் அவனுக்கும் சரிதான், அவன் குடும்பத்தாருக்கும் சரிதான், சுவர்க்கம் நிச்சயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை நாம் கற்று வருகின்றோம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் ஹதீஸ என்று கூட சொல்லல, மன் தஅல்லமல் குர்ஆன, குர்ஆனை யார் கற்று அதை பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். ரியாசி ஆலிம் பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களை பார்த்து நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து பட்டம் வாங்கிய பின்னால் நம்ம கதை முடிச்சிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேதான் நீங்க பாடமே பார்க்க ஆரம்பிக்கிறோம். சமுதாய முற்றத்திலே நீங்கள் பணியாற்றுகின்ற பொழுதுதான் நீங்கள் கற்கின்ற காலத்தில் உங்களுக்கு வராத சந்தேகங்களும் கேள்விகளும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க கித்தாபை திறந்து பார்த்து முறையான பதிலை சமுதாய முற்றத்திலே நீங்கள் விதைக்க வேண்டும், சொல்ல வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், தாவா பணி செய்ய வேண்டும். ஜும்மா மேடைகளிலே கதைகளை சொல்லி நீங்கள் ஒப்பேற்றுவது கூடாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் ஆதாரபூர்வமான சம்பவங்களையும் அதற்கு தோதுவான வசனங்களையும் எடுத்து சமுதாய முற்றத்திலே ஒரு 1/4 மணி நேரம் வந்திருக்கின்ற 100 நபர்களில் ஒருவர் உள்ளத்தில் அந்த விதை பதித்து விட்டால் அவர் நிச்சயமாக திருந்தினால் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் அது பொருந்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரியாசிகளையும் மற்ற ஆலிம்களையும் சமுதாய பிரமுகர்களையும் சமுதாய மக்களையும் சிறந்த மூமின்களாக இரையச்சம் கொண்டோராக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.